மக்களே வாங்க சமைக்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு புதுசாக ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் டிஷ்ஷோட இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே மழை வந்து காய்ச்சல் நிறைய, சளி நிறைய, எல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க. உணவே மருந்து அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. இப்போ நாம் அந்த சளி காய்ச்சலுக்காக புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா நண்டு. நண்டை வந்து அப்படியே கிரேவி, நண்டு குழம்பு மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சளி காய்ச்சல் இருமல் இது எல்லாம் டக்குன்னு குணமாயிருங்க. அதுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்களே வாங்க சமைக்கலாம். கிராமத்து ஸ்டைலில் ஒரு நண்டு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நண்டுக்குன்னு ஸ்பெஷலாக அரைக்கிறதுக்காக ஒரு மசாலா, சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம ஸ்பெஷல் மசாலா ஃபார் நண்டு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் வணக்கிறதுக்கு வெங்காயம் இருக்குது, பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் இருக்குது, நண்டு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே இது எல்லாத்தையும் வச்சு நாம் இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை அரைக்கிறதுக்கான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, மிளகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, வெங்காயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நாம் இப்போ மிக்சியில் போட்டு ஒட்டுக்கா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதையும் நான் சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள், மிளகாய் தூள் இதெல்லாத்தையும் இதிலேயே சேர்த்து, குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன். அது எதுக்குடா, ஆல்ரெடி அரைச்சதாண்டா இருக்குது, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமேடா அப்படின்னா இந்த மசாலாவோட சேர்த்து அந்த தூளையும் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் செமையாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி. மக்களே வாங்க பாருங்க, நண்டு குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஸ்மெல்லோட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அண்டு கொஞ்சமாக சோம்பை போட்டு மிக்சியில் வச்சுருக்கேன். இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க மக்களே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சாச்சு, குக்கரில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நண்டு குழம்பு செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். இதில் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. இதை அப்படியே உள்ள கொட்டிடுவோம். பிரியாணி இலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேலையாக நம்ம ஆரம்பித்து நண்டு குழம்பை காரசாரமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். வாங்க மக்களே சமைக்கலாம். மக்களே பாருங்கள், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் இதில் வெங்காயத்தை கொட்ட போகிறோம். வெங்காயத்தை கொட்டுங்க. சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம். சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது தான் நான்வெஜ் சமையலுக்கு பொறுத்த வரைக்கும் செம டேஸ்ட்டாக. ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. ஏப்பா, நான் இங்கே வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ பாத்திரத்தை போட்டு உருட்டிங்கன்னா எப்படி? மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அந்த பயம் இருக்கணும். மக்களை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் திட்டேன், இனிமேல் டிஸ்டர்பன்ஸ் வராது. இப்போ வெங்காயம் வணங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக, பெரிய வெங்காயம் குழம்பு கொஞ்சம் நிறைய நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு தோசை சுட்டு சட்னி அரைக்க சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் குழம்பு நிறைய செஞ்சுக்கலாமே, அதுக்காக தான் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வணங்கும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சின்ன வெங்காயத்தையும் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். அப்படி வணக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உப்பை போட்டுக்கிறேன். உப்பை போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குவோம். மக்களே பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து அரைக்கலாம் இல்லை, நல்லா ஒன்று தட்டி வச்சுருக்கேன். இந்த தட்டின பூண்டை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய போட்டால் கூட தப்பு இல்லை. இந்த நண்டு குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டோடு சேர்த்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா பழமாக இருக்கக்கூடிய ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போட்டாச்சு. இப்போ இந்த பூண்டு, தக்காளி இது ரெண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல குழம்பு பதத்துக்கு வர மாதிரி ஃபுல்லாக வணக்கிக்குவோம். மக்களே பாருங்கள், தக்காளி, பூண்டு இதனுடைய பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா கிடையாது. இது சும்மா லைட்டாக குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்டு மஞ்சள் தூள். இது லைட்டாக ஒரு கலருக்காக நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச அந்த நண்டுக்கான ஸ்பெஷல் மசாலாவை போட்டுக்கலாம். மக்களே, மசாலா பொருட்கள் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நண்டு ரெடியாக இருக்குது. இந்த நண்டை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மசாலாவில் போட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அர்ஜுன் ரெடி? டே அள்ளி போடுறா. பாத்துடா, நண்டு கடிச்சிட போதுரா. கொத்துமா? ரைட் மக்களே, பாருங்க போட நண்டை அப்படியே நம்ம சிக்கனு மட்டனை போட்டு பெரட்டுற மாதிரி பெரட்ட முடியாது. ஏன்னா நண்டு கொஞ்சம் கடமுடான்னு தான் இருக்கும். அதை அப்படியே இந்த மசாலாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க மக்களே. பாருங்க, மசாலா நல்லா கொதிச்ச உடனே அதில் நண்டை பொறுக்கி போட்டாச்சு. இப்போ மசாலா தட் இஸ் எதுனா நண்டுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை முழுசாக அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய நண்டோடு சேர்த்து அப்படியே போட்டுடுறோம். இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வணங்குற மாதிரி அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இதில் லைட்டாக நீங்கள் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஆச்சும் கொஞ்சமாக தண்ணி, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எடுங்க. இப்போ நண்டு அப்படியே இந்த மசாலா பொருள்களோடு சேர்ந்து வேகட்டும். போதும். நண்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் மக்களே. பாருங்க, நண்டு குழம்புல நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஆனால் இன்னும் வேகணும் மக்களே, நல்லா வேகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், புளியை கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதோடு சேர்த்து அப்படியே புளி தண்ணியும் ஊற்றிக்கிறோம். அப்படி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா இதோடு சேர்ந்து நல்லா நண்டு கொதிச்சு வரட்டும். அது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பரவி வரணும். அது வரைக்கும் நண்டு நல்லா வேகட்டும். அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்குவோம். மக்களே வாங்க, நாம் இப்போ நம்மளுடைய நண்டு குழம்பை அன்பேக் பண்ணுவோம். பாருங்க மக்களே, ஆவி பறக்க நண்டு குழம்பு. கலரு, ஸ்மெல்லு இதெல்லாம் பார்க்கும்போதே செமையாக இருக்குது. நண்டு வறுவல், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக மேலாப்பில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அப்படியே இதை இறக்கி டெஸ்டிங் ராட் ரெடியாக இருக்காங்க. வாங்க மக்களே, சுவைக்கலாம். மக்களே, ஆவி பறக்க நண்டு குழம்பு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், சுட சுட சாப்பாடுக்கு நடுவில் கிரேவி, நண்டு கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டெஸ்டிங் ராட் 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. இவனுங்களை வச்சு நாம் இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க மக்களே, சுவைக்கலாம். ரெடி? அர்ஜுன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல. என்னடா இப்படி நோண்டிகிட்டு இருக்கு? இருடா, அப்படி இல்லைடா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நண்டு இருக்கு இல்லையா, நண்டை அப்படியே ஒரு பீஸ் உடச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி உடச்சி எடுக்கணும். ஓகே, எடுத்து கையிடுறா நண்டை இப்படி எடுத்துக்கணும். எடுத்து கிரேவியோடு சாப்பாடோடு சேர்த்திக்கணும். சேர்த்தி மசாலாவோட எடுத்து இப்படி சாப்பிடணும். இந்த போற நல்லா ஸ்மால் டெஸ்டிங் ராட். அவர் பார்த்தீங்கன்னா கொடுக்க மட்டும்தான் சாப்பிடுவாராம். சாப்பிடுங்க. அத நினைச்சு தாமான் கடி சாப்பிட்றா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு நண்டு மசாலா எப்படி இருக்கு? இந்த போறப்பு நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடிப்பொலியா, வேற லெவல், சாமடா.